ஹாய், இந்த வீடியோல ஐபிஎல் ஃபேர் பிளே அவார்டு வந்து எந்த அடிப்படையில் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்க போறாங்க. ஒவ்வொரு ஐபிஎல் கேம் முடியல வந்து பாத்தீங்கன்னா ஐபிஎல் ஃபேர் பிளே அவார்ட் பாயிண்ட்ஸ் டேபிள் வந்து நம்மளுக்கு வந்து காட்டப்படுதுங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த டீம் வந்து எந்தெந்த பொசிஷன்ல இருக்காங்களோ பிளஸ் வந்து எவ்வளவு பாயிண்ட்ஸ் வந்து ஹோல்ட் பண்றாங்க அப்படின்ற டீடைல்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு வந்து காமிக்கப்படுதுங்க. ஐபிஎல் ஃபேர் பிளே அவார்டுக்குனே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேமுக்கு ஒரு டீமுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து 10 பாயிண்ட்ஸ் வந்து earn பண்ண முடியுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஆன் ஃபீல்ட்ல இருக்க 2 அம்பையர்ஸும் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா 3rd அம்பையரும் வந்து கேம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து எவாலுவேட் பண்ணி டீம்ஸ்க்கு வந்து கொடுப்பாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4 பாயிண்ட்ஸ் மட்டுமே வந்து டீம்ஸ்க்கு வந்து ஸ்பிரிட் ஆஃப் த கேம் வந்து மெயின்டைன் பண்றதுக்கே வந்து கொடுக்கப்படுதுங்க. அதாவது ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் வந்து மெயின்டைன் பண்றதுக்கு. மீதி இருக்க 6 பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 3 கிரைட்டீரியா ஸ்கில் வந்து கொடுக்கப்படுதுங்க. ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிஷன் டீம் வந்து மதிக்கிறது. ரெண்டாவது கிரைட்டீரியா வந்து பாத்தீங்கன்னா கேமோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்றது. மூணாவது கிரைட்டீரியா வந்து பாத்தீங்கன்னா அம்பையர்ஸ் வந்து ரெஸ்பெக்ட் பண்றது. சோ இந்த கிரைட்டீரியால வந்து பாத்தீங்கன்னா மீதி இருக்க 6 பாயிண்ட்ஸ் வந்து டீம்ஸ்க்கு வந்து கொடுக்கப்படுதுங்க. இப்படி ஒவ்வொரு கேம்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டீம் வந்து எவ்வளவு பாயிண்ட்ஸ் வந்து earn பண்றாங்கனோ பிளஸ் வந்து ஓவராலா வந்து எண்ட் ஆஃப் த சீசன்ல இருந்து எந்த டீம் அதிக பாயிண்ட்ஸ்ல இருக்கோ அந்த டீமுக்கு வந்து இந்த ஐபிஎல் ஃபேர் பிளே அவார்டு